நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேசராசி அப்படிங்கிறது காலசக்கரத்தோட மொதல் ராசி. உங்களோட ராசியதிபதி செவ்வாய் இப்போ சகாயஸ்தானத்தில் இருக்கார் மிதுன ராசியில். தனாதிபதி சுக்கிரன் ஒரு 3 நாளைக்கு மட்டும் நீசம் அடைஞ்சிருக்கார். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. 3 நாளைக்கு பிறகு காசு பணம் 10 ரூபா வரப்போக இருக்கும், கவலை இல்லை. குருவோட பார்வை, பரிவர்த்தனை, கிரகங்களோட சேர்க்கை, இதையெல்லாம் பார்க்கும்போது நீசபங்கம் அடைகிறார். அப்போ பொருளாதார நிலை அப்படிங்கிறது குடும்ப நிலை, உத்தியோகம், தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும். எங்கே ஜோசியரை ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்குது, 10 ரூபா வர்றதுக்குள்ளே நான் படாத பாடுபடுறேன் ஜோசியரை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மாற்றம் தெரியும். பரவாயில்லடா 10 ரூபா நமக்கு வந்திருக்கு இந்த மாதம் அப்படின்னு இந்த மாதம் முடிவில் நீங்கள் சந்தோஷமாக சொல்லிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்கி தான் பொழப்பு ஓடிச்சு. மாதம் நான் எப்படி தான் தலைகளை நின்று உழைச்சாலும், மாடாக உழைச்சாலும், ஓடா தேஞ்சாலும் 10 ரூபா கடன் தான் வருதே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் கடன் இல்லாமல் ஓட்டிட்டேன்டா, 10 ரூபா பழைய கடனை அடைச்சி விட்டேன், சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண வரத்து அப்படிங்கிறத கொடுக்கும். இதுமாரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு வரும், ஆனால் அது சரியாயிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10, 11 இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான அவர் வக்கரத்தில் இருக்கிறதால கூட்டு தொழிலில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டால், ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான கோப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு காசோலையாக இருக்கட்டும், இதெல்லாம் கையாளுற நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி பயணங்களில் சில தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எதிர்பாராத பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும். திட்டமிட்டு ஒரு பயணம் போகணும் அப்படின்னா முடியாது. ஆனால் திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, புதன் உச்சமடைகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறார். யார் புதன்னா ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. அவர் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஊதிய உயர்வு, உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். படாத பாடுபடுறேன் ஜோசியரை, ஒன்றுமே இல்லாமல் காக்கா பிடிச்சிக்கிட்டு அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறான், 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போயிடுறான், நான் மாடாக உழைக்கிறேன், என் உழைப்பு யாரையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா வேலையும் கொண்டாந்து அந்த வேலையில் தான் கட்டுறாங்க, ஆனாலும் 10 ரூபா முன்னேற்றம் இல்லையே ஜோசியரை அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இப்போ மேலதிகாரிகளோட கருணை பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதால ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே லேசாக கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் அது காலப்போக்கில் சரியாகி போயிடும். இருந்தாலும் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது நல்லது. ஏன்னா வார்த்தையை விட்டுட்டு இறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் அள்ள முடியாது இல்லையா? அதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனைனா விட்டு கடந்து போங்க. அதுமாதிரி பாக பிரிவினைகள், பஞ்சாயத்துகள், இதெல்லாம் இப்போ முடியக்கூடிய வாய்ப்பு. ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, பங்காளிக்குள்ளே பங்கு பிரிச்சுக்கிறேன், சொந்த பந்தத்துக்குள்ளே பேசி பிரிச்சுக்கிறோம், இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு 10 ரூபா லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட இதே புரட்டாசி 3ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார், சொந்த வீட்டுக்கு போகிறார்.
சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படியே பலத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான நேரம் அப்படிங்களாம். பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய நேரம், வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய நேரம். இதுதான் மேசராசிக்காரர்களுக்கு நாம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. ஏன்னா பல மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மேசராசிக்கே உண்டானது. ஒன்று திருமணம் ஆனால் ரொம்ப இள வயதில் ஆகிடும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாளான்னைக்குன்னு போய் 5 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் என் கூட சுற்றினவெல்லாம் ஆளுக்கு 2 பிள்ளையோட சுற்றிக்கிட்டு அலையிறான், பிள்ளையோடலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் பொண்ணு பார்க்குற படலமே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது வரன்கள் வாசல் தேடி வரும். அப்போ பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது எல்லாத்தையுமே மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். நல்ல வரன் அமையும். அதுமாரி ஏற்கனவே திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை சரியாக கிடைக்கல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அது ஆணோ பொண்ணோ. இப்போ ஒரு மேசராசி பெண்மணி இருப்பாங்க, வீட்டுக்காரர் ஒரு உருப்படியான வேலைக்கு போகிறதில்ல, 4 நாளைக்கு வேலைக்கு போனால் 4 நாளைக்கு வீட்டில் படுத்துருக்காரு, 10 ரூபா வருமானம் பத்த மாட்டேங்குதுன்னு புலம்புனவங்களுக்கு கூட இப்போ தினந்தோறும் வேலை கிடைக்கிற அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு நல்ல வேலை அமையும். அதுமாரி மனைவி படிச்சிருக்காங்க, வீட்டில் சும்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி அடகு வச்ச நகைகளை மீட்கலாம், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துவீங்க, சொந்த பந்தங்களோட குடும்ப விழாக்களில் நிறைய கலந்துக்கிட்டு ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. புரட்டாசி 20ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போகிறார். இங்கே சுக்கிரனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அழைப்புகள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் முயற்சி செஞ்சோம், ஃப்ரெண்டு ஒருத்தன் விசா அனுப்புகிறேன்னா, மாமா ஒருத்தன் அனுப்புகிறேன்னாரு, மாப்பிள்ளை ஒருத்தன் அனுப்புகிறேன்னாரு, இப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்குமே ஒழிய நடந்திருக்காது. 4 பேர்த்துக்கிட்ட என்னடா பண்ண போகிறேன்னா வெளிநாடு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னா, இவன் இப்படி தாண்டா காலம் போகிறான்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் எங்கடா போக போகிறான் அப்படின்னு நமக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு நல்லாயிருக்கும். சொந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக மாறும். வழக்கமாக நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு மாடு மாரி வேலை வாங்கிட்டு விரட்டி தான் விடுவாங்க, நம்மளை கண்டால் தான் எழுச்சவாயனா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். அதோட இந்த புரட்டாசி மாதத்தோட கடைசி இருக்குது பாருங்கள், அதை நம்ம இப்போ சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது புரட்டாசி 28ஆம் தேதி தான் நடக்குது, ஐப்பசியில் சொல்லி விடுவோம். அது இல்லாமல் குரு பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கிறதையும் தனி வீடியோவாக போடுவோம். என்ன காரணம் அப்படின்னா புரட்டாசி 28ஆம் தேதி அசுரகுருவான சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். புரட்டாசி 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரம் அடைகிறார். வலிமையான பகை கிரகங்களில் ஒன்று வலிமை இழக்கிறது அப்படிங்கிறது யோகம். காலகட்டத்தில் எண்ணங்கள் நிறைவேறும், வாங்கின கடனை கொடுத்து மகிழ்வீங்க, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாரி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த புரட்டாசி அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் கஷ்ட நஷ்டங்கள் பட்டவங்களுக்கு அதை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஐப்பசிகள்லாம் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதனால் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற தன்னம்பிக்கையோட பெருமாளை வணங்கிட்டு இந்த புரட்டாசியை தொடங்குங்க. புரட்டாசி 1ஆம் தேதி விடிய காலையில் குளித்து முழுவிட்டு பிரம்ம முகூர்த்தத்திலேயே அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் வணங்குங்க. இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. சனிக்கிழமை மறந்துடாமல் பெருமாளுக்கு துளசி இலைகளால் மாலை சாத்தி வணங்குங்க. மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். முடிஞ்சவங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் மதிய வேளையில் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.